வெள்ளிக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு ரொம்ப அழகாகவே வந்துட்டு இந்த நாள் வந்து தொடங்குச்சு. மேல்மருவத்தூருக்கு மாலை வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து கோவிலுக்கு வந்து போகிறனால விடிய காத்தாலேயே மாமியார் இருந்துச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு எந்த வேலையுமே வந்து இல்லை, வெறும் சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தான். வீட்லேயே ஆஸ் யூஷுவல் நம்ம சாமி கும்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் செஞ்சுருந்தாங்க. ஸோ படையலுக்காக. ஸோ அதனால் பொங்கலையும் வந்து வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து போகிறதுனால ஒரு 4-5 பேர் தான். ஸோ போகும்போது கோவில் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எப்போயுமே நான் கோவில் போகும்போது எண்ணெய் மட்டும் வந்து வாங்கிட்டு போவேன். ஏன்னா நம்மளோட கந்தஷ்டி எல்லாம் வந்து போகுன்ட்டு. இது ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில்னே வந்து சொல்லலாம். அரசனூரில் இருக்கிற 6 விரல் கொண்ட தாயார் கோவில். லக்ஷ்மிக்கு 6 விரல் வந்து இருப்பாங்க. இந்த கோவிலை பற்றி நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். அது தொடர்ந்து கோவில் போயாச்சு. இல்லை அக்கா என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கர காலியாக வந்து இருந்தது. நம்ம வீட்டிலேருந்தே மாலை போட்டுட்டு போனோன்னா ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அங்கே போய் தான் மாலை வாங்கி வந்து போடணும். ஸோ சாமி ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்து வந்து முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. வெளில லட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் 100 ரூபா கொடுத்து 5 லட்டு வந்து வாங்கிட்டு அங்கேருந்தே கிளம்பி ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்து போனோம். வண்டலூர் கிட்ட இருக்கிற அரக்காசம்மன் கோயில் வந்து போயிருந்தோங்க. ஸோ இங்கே நம்ம தொலைஞ்சு போன பொருள் வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா உடனே வந்து கிடச்சிடும். அதுக்கு வெல்லம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு வந்து வேண்டிக்கலாம். பட் ஆனால் இப்போ இங்கே வெல்லம் வந்து வாங்க மாட்டேன்றாங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு குபேரர் கோவிலுமே வந்து இருக்குங்க. ஒரு 2-3 பில்டிங் தள்ளினாலே. அதை தொடர்ந்து அப்படியே இன்னும் அந்த இடத்துல ஒரு 4-5 கோவில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து போய் பாருங்கள். அது பக்கத்துலேயே சக்கரகாளி அம்மன் கோவில் இருக்கும். 2 அம்மன் வந்து இருப்பாங்க. அண்ட் அது தொடர்ந்து சாய்பாபா கோயில் வந்து இருக்கும். ஃபேமிலியாக எல்லோரும் வெளில போகலாம் அப்படின்னு சின்ன பிள்ளையில் இப்படி தான் போய் சொல்லி கோவிலாக வந்து கூப்பிட்டு போயிட்டே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களே ஏன் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. நான் இந்த கோவிலோட சிறப்புகள்லாம் தனியாக ஒரு வீடியோவாக வந்துட்டு போடுறேன். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.